கார்த்திகா ஸ்ரீ ராமர் இருக்கும் இடமே அயோத்தி. கோசலை நாட்டில் அரசன் தசரதன், அமைச்சர் சுமந்தரர், குரு வசிஷ்டர், கூடியிருக்கும் அரசவையில் ராமருக்கு மடிமகனாக சூட அறிவித்தனர். அனைவரும் மகிழ்ச்சி இருந்தனர். ஆனால் கைகேயி பணிப்பெண் ஒருத்தி கூனி என்னும் மந்திரை கூனிற்கு ராமரை மன்னராக விருப்பம் இல்லை. அதனாலே கைகேயை தூண்டிவிட்டார். கைகேயும் கூனியின் பேச்சை கேட்டு தசரதன்கிட்ட ஒரு நாள் மன்னர் 2 வரங்கள் கைகேயிக்கு கொடுத்தாங்க. அதனால் கைகேயி அதை பயன்படுத்து என்று ஆலோசனை கூறினார் கூனி. கூனியின் வலையில் கைகேயி விழுந்தார். கைகேயி மன்னரிடம் போய் கேட்டாங்க. அவங்களோட பையன் பரதர் மன்னனாகவும் ராமர் 14 ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும் என்று கேட்டார் கைகேயி. ஆனால் மன்னர் தசரதன் அதை ஏற்கவில்லை. கைகேயின் மனதை மாற்றவிட்டார். ஆனால் கேட்டார். ஆனால் கைகேயி மாற்றவில்லை. நான் இதைத்தான் செய்வேன் என்று சொன்னால் செய்ய வேண்டும் என்று கேட்டார். ராமர் தன் தந்தையின் வாக்கை காப்பாற்ற வேண்டும் காற்றுக்கு சென்ற முடிவெடுத்தார். தாய் கோசலையிடம் கூறினார் ராமர். கோசலை மறுத்துவிட்டார். நானும் உன் கூட வருவேன். ஆனால் ராமர் நீங்கள் தந்தையுடன் இருக்க வேண்டும். நான் போகிறேன். ஆனால் சீதா கூறினார், நானும் உங்க கூட வருவேன். நீங்க இருக்கிற இடம்தான் நான் இருப்பேன். நீ வர வேண்டாம் என்று சொன்னார் ராமர். ஆனால் சீதை சொன்னாங்க, அரண்மனையானாலும் சரி வனையானாலும் சரின்னு சொன்னாங்க. அதனால சீதை, ராமர், லட்சுமணா மூவரும் காட்டுக்கு சென்றனர். ஸ்ரீராம ஜெயம். நன்றி.